10 சூப்பர் ஃபுட்ஸ் ஃபார் க்ரோயிங் சில்ட்ரன். டாலர், ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர் அப்படின்னு போடுற விளம்பரத்தில் உள்ள பவுடர்லாம் குடித்தா குழந்தைங்களுக்கு பெருசாக வளர்ச்சி இருக்காது. இந்த 10 உணவுகள் கொடுத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும். வாங்க என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாலும் தயிரும் தான். பால் சேர்க்காதீங்க கெடுதல் அப்படின்னு ஒரு 100 டாக்டர் சொல்லுவாங்க. பால் சேருங்க ரொம்ப நல்லது அப்படின்னு இன்னொரு 100 டாக்டர் சொல்லுவாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு பால் அலர்ஜி ஆகும். ஒரு சில பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும். அலர்ஜி உள்ளவங்களும் இன்டாலரன்ஸ் உள்ளவங்க மட்டும்தான் பாலை தவிர்க்கணுமே தவிர எல்லா குழந்தைங்களுக்கும் பாலை தவிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு பாலும் தயிரும் கொடுத்து பாருங்கள். ஒத்துக்கிட்டால் கண்டினியூ பண்ணுங்கள், ஒத்துக்கலைன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. தயிரில் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறையா இருக்குது. முட்டையில் ஹை குவாலிட்டி கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதோட வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் கே இருக்குது, கொலின் இருக்குது. 15க்கும் அதிகமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ வளர்கிற குழந்தைங்களுக்கு டெய்லி குறைஞ்சது ஒரு முழு முட்டையாவது கொடுக்கலாம். அடுத்தது சீஸ் அண்ட் பன்னீர். பார்மிசன் சீஸ், மொசரெல்லா, செடார் சீஸ் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் கெசைன் இருக்குது. கெசைன் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோ டைஜஸ்டிங் ப்ரோட்டீன், ஐடியல் ஃபார் growth. சிங்கப்பூரில் இருக்கிற கிட்ஸ்லாம் டெய்லி செடார் சீஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லீன் மீட், எக்ஸாம்பிள் சிக்கன், ஃபிஷ், இதெல்லாம் IGF-1 இன்சுலின் லைக் growth ஃபேக்டர்ஸ் இருக்குது. முக்கியமாக அண்டர் வெயிட் சில்ட்ரனுக்கும் ஸ்லோ growth கிட்ஸுக்கும் லீன் மீட் முக்கியம், IGF-1 முக்கியம். அடுத்து என்னோட ஃபேவரட் பனானா, வாழைப்பழம். இதில் பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ்லாம் நிறையா இருக்குது. இது எலும்பு வளர்ச்சிக்கும் நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷனுக்கும் ரொம்ப முக்கியம். அடுத்தது வைட்டமின் ஏ நிறையா உள்ள கேரட்ஸ் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு. இது growth பிளேட் ஃபங்க்ஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நிலக்கடலை, முந்திரி பருப்பு, பாதாம், இதிலெல்லாம் மெக்னீசியம் நிறையா இருக்குது. நல்ல கொழுப்பு, ஹை ஃபேட்ஸ் இருக்குது. இது எலும்பினுடைய அடர்த்தி, போன் டென்சிட்டியையும் ஹார்மோன் பேலன்ஸையும் கரெக்டாக வச்சுக்க உதவி செய்யுது. ஒமேகா 3 அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ளாக் சீட்ஸ், சியா சீட்ஸ், வால்நட்ஸ் இதெல்லாம் மூளை வளர்ச்சிக்கு உதவி செய்யுது. இன்ஃப்ளமேஷனை குறைக்குது, இம்யூனிட்டியை அதிகப்படுத்துது. முருங்கைக்கீரை, பசலைக்கீரையிலலாம் வைட்டமின் கே இருக்குது. போன் மினரலைசேஷனுக்கு ரொம்ப நல்லது. 10வது விஷயம் உணவு கிடையாது, உறக்கம். வளர்கிற குழந்தைங்களுக்கு குறைஞ்சது 9லிருந்து 11 மணி நேரம், 12 மணி நேரம் மினிமம் தூக்கம் அவசியம். அப்படி இருந்தால் தான் உங்களுடைய growth ஹார்மோன்ஸ் நல்லா சுரக்கும், வளர்ச்சி சரியாக இருக்கும். நல்லா சாப்பிட்றான் வளரவே மாட்டேங்கிறான் அப்படின்னா தூக்கம் பத்தலன்னு அர்த்தம். அப்போ நான் சொன்ன 10 விஷயத்தில் குறைஞ்சது 5லிருந்து 7 விஷயமாவது டெய்லி கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. காலையில் குழந்தைங்களுக்கு டீ காஃபி கொடுக்காம பால் கொடுங்க. இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் கொடுங்க. 11 மணிக்கு ஸ்நாக்ஸாக முட்டை ஆம்லெட்டில் சீஸ் போட்டு கொடுங்க. மதிய உணவாக சிக்கனும் மீனும் கொடுங்க. சிக்கன் மீன் சமைக்காத அன்னைக்கு கீரை கொடுங்க. கேரட் பொரியல் தொட்டுக்க கொடுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு குழம்புல போட்டு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஃபிளாக் சீட்ஸ், சியா சீட்ஸ் இது எல்லாமே அரைச்சு சத்து மாவுல கஞ்சி வச்சு கொடுக்கலாம். அதோட வாழைப்பழத்தையும் சேர்த்து மில்க் ஷேக் அடிச்சு கொடுத்துடலாம். இல்லைன்னா வாழைப்பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் தனியாக சாப்பிட கொடுத்துடலாம். டின்னருக்கு ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய சிறுதானியங்கள், பருப்பு வகைகள்லாம் சேர்த்து தோசையாவோ சப்பாத்தியாவோ ஊற்றி கொடுத்துடலாம். டேக் ஹோம் மெசேஜ்: நைட் 9 மணிக்குள்ள தூங்க வச்சிருங்க. காலையில 6 to 7க்குள்ள எழுப்பி விட்டுருங்க. குழந்தைங்களோட growth-ம் நல்லா இருக்கும், இம்யூனிட்டியும் நல்லா இருக்கும்.